guys, again welcome back to my channel. இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான லோன் டீடைல்ஸ் பத்தி சொல்ல போறேன். ஸோ இந்த ஒரு லோன் டீடைல்ஸ் மூலமா நீங்க அப் டு 3 lakhs வரைக்குமே வந்து ஈஸியாக ஆன்லைனில் லோன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு லோன் அமௌண்ட்டு கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஹையர் லோன் அமௌண்ட் வந்து எலிஜிபிள் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகபட்சமாக வந்து நம்மளே சொன்னது போல் 3லேருந்து 5 லட்சம் வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே நான் வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து லைவாக லோன் எடுத்து உங்களுக்கு லைவ் ப்ரூஃபோடு நான் வந்து ஷோ பண்ண போகிறேன். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷன் அமையும். நம்ம எல்லா வீடியோலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிவ்வேஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு வீடியோவுக்குமே நம்ம வந்து ஒரு சூப்பரான கிவ்வே வந்து கொடுக்க போகிறோம். அதாவது 1000 rupees வந்து உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து டைரெக்டாக வந்து சென்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு வந்து ஜஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணினா மட்டும் போதும். ஜஸ்ட் ஹாய்ன்னு மட்டும் கமெண்ட் பண்ணினா போதும். வின்னர் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 1000 ரூபாய் அவங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு நான் டைரெக்டாக வந்து சென்ட் பண்ணி விடுவேன். ஸோ மறக்காமல் கிவ்வேவில் வந்து எல்லாருமே வந்து கலந்துக்குவாங்க. ஒரு சின்ன கமெண்ட் மூலயமா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே கைஸ், டிஜி பேங்க் அப்படிங்கிற ஒரு லோன் அதாவது பேமெண்ட் பேங்க் அப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஓப்பன் ஏ சேவிங்ஸ் அக்கௌண்ட், ரெண்டாவது வந்து கெட் ஏ பர்சனல் லோன் அப்படிங்கிற 2 ஆப்ஷனுமே டைரெக்டாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு 2வது இருக்க ஆப்ஷன் வந்து டச் பண்ணி உள்ளே போகாதீங்க. கண்டிப்பாக வந்து லோன் கிடைக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்க ஓப்பன் ஏ சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு பேங்க்கில் வந்து நம்ம அக்கௌண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் அக்கௌண்ட் வச்சுருக்க கஸ்டமருக்கு மட்டும்தான் வந்து அவங்க லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஓப்பன் ஏ சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இது வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்க வாய்ப்பு கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்க வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் வந்து நடக்கணும். ப்ராசஸ் வந்து நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்சனல் லோன் எலிஜிபிள் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்னும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வந்து கேட்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பேன் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வீடியோ வெரிஃபிகேஷன் லைவ் காலில் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் மஸ்ட் எல்லாமே கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்க கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களோட மஸ்ட் வந்து ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்து அந்த இடத்துல வந்து கேட்பாங்க. அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆதார் கார்டில் இருக்கிறது வேறு நம்பர், அப்புறம் நீங்கள் கையில் வச்சுருக்க வேறு நம்பரை வந்து கொடுக்காதீங்க. ஸோ அதனால் வந்து மொபைல் நம்பர் அப்புறம் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சோடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ கால் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ காலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்ம அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க டயத்துக்குள்ளே தான் வந்து பண்ண முடியும். அதனால் வந்து அவங்க என்ன டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ காலையில் 9:30 சாயந்தரம் 5 மணியோ 6 மணியோ அந்த மாதிரி டயத்துக்குள்ளே தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த டயத்துக்குள்ள தான் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். ஜஸ்ட் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இது 2 மட்டும் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கையில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை உங்களுடைய நேம் என்னென்னு கேட்பாங்க. ஸோ உங்களுடைய நேம் சொல்லுங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. அதோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பேன் கார்டு ப்ளஸ் ஆதார் கார்டு ரெண்டுமே வந்து அவங்க முன்னாடி உங்களோட கேமரா முன்னாடி வந்து காட்ட சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வெரிஃபிகேஷனை வந்து அவங்க ஃபர்தராக வந்து கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லா வெரிஃபிகேஷனையும் பண்ணி முடிச்சு என்னோட அக்கௌண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே என்னுடைய பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9876 ரூபா இருக்குது. என்னடா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற ஓப்பன் பண்ணோடனே அமௌண்ட் இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து 10,000 ரூபாய் வந்து இதில் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதாவது இந்த நம்ம இப்போ நார்மலாக நம்ம பேங்க்கில் போயிட்டு ஓப்பன் பண்ணோன்னா ஒரு 1000 ரூபாய் கட்டி ஓப்பன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறது கிட்டத்தட்ட 10,000 ரூபா வந்து நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி ஒரு 1 year கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. நான் கரெக்டாக அக்கௌண்ட் பேலன்ஸ் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இது ஒரு 10,000ங்கிறத வந்து நம்ம மறுபடியும் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் ரீட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதை அவங்களே வச்சுக்க மாட்டாங்க. மறுபடியும் நம்ம
ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே லோன் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எலிஜிபிளான லோன் அமௌண்ட் வந்து அதிலே வந்து அப்டேட்டுமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.24 lakhs அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மினிமம் 25,000 மேக்ஸிமம் அவங்க கொடுத்துருக்க 3 லட்சம் அப்படிங்கிறத வந்து நாம் எடுத்துக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதை கட்டக்கூடிய டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 மாதத்துலேருந்து 36 மாதம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து 15% பை annum அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எவ்வளோ நம்ம அதிக மாதம் வந்து சூஸ் பண்ணுறோமோ நம்மளோட இஎம்ஐ அதாவது வட்டி, அதாவது நம்ம இஎம்ஐ கட்டுற அமௌண்ட் வந்து குறையும், ஆனால் வட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் 12 மாதம் அப்படி செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நம்மளுடைய கட்டக்கூடிய அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக வந்து கட்டுவோம். அப்போ வந்து நமக்கு வட்டியுமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ லோன் அமௌண்ட் எடுக்க போகிற அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களால் எவ்வளோ கட்ட முடியும் அப்படிங்கிற மாதத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 லட்சமே நான் வந்து போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய ஃபுல் அமௌண்ட்டையுமே நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அதிகபட்சமாக கட்டக்கூடிய மாதம் வந்து 36 மாதம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது 3 வருஷம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க சார். அதாவது மினிமம் 12 மாதத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 36 மாதம் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நான் 11,232 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் வந்து நான் கட்டி ஆகணும். ஸோ 24 மாதம் போட்டேன் அப்படின்னா 15,710 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டை வந்து நான் வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ இல்லை நான் 12 மாதம் அப்படின்னா 29,244 ரூபா அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமே நான் கட்டி ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாத்தியமே வந்து கிடையாது. இப்போ ஹையர் லோன் அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 36 மாதம் வந்து செலக்ட் பண்ணுறது தான் கரெக்டு. ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு கம்மியான அமௌண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1 லட்சம் ரூபா லோன் எடுத்து நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபோடு வந்து நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் டைரெக்டாக வந்து 1 லட்சம் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கட்டக்கூடிய மாதமே நமக்கு எவ்வளோ அமௌண்ட் செலக்ட் பண்ணாலும் சரி, ஃபர்தராக நமக்கு 12லேருந்து 36 மாதம் அப்படிங்கிற டிஃபால்ட்டாகவே வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு கட்டக்கூடிய அமௌண்ட்டுமே, அதாவது மாதம் கட்டுற அமௌண்ட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் எடுத்தீங்கனாலும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 1 லட்சம் அப்படிங்கிற நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டேன். ஸோ என்னோட லோன் அமௌண்ட் வந்து பாருங்கள் 1 லட்சம். இந்த 1 லட்சத்துக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 2,065 ரூபா வந்து எடுத்துக்கிறாங்க. அதிலே வந்து டேக்ஸ் 315 ரூபா போக மீதி 97,935 ரூபா அப்படிங்கிறத வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதை நான் எத்தனை மாதம் கட்டுற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன்னா 12 மாதம் கட்டுற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒவ்வொரு மாதமே வந்து 9,026 ரூபா அப்படிங்கிறத வந்து நான் ஒவ்வொரு மாதமே வந்து ரீபே பண்ணி ஆகணும். ஸோ அது வந்து நம்ம இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயே நம்ம வந்து ரீபே பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து இந்த ஒரு அப்ளிகேஷனில் தான் உங்களுடைய லோன் அமௌண்ட் வந்து இதில் தான் டெபாசிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் இதிலேருந்து இந்த அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் வேறு எதுக்கு வேணாலுமே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஓடிபி கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஓடிபி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண 97,935 ரூபா அவங்க அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க லோன் அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணி விட்ருவாங்க.